ஒரு ஊரில் ஒரு தச்சன் இருந்தான். தச்சன்னா யாருன்னு தெரியுமா? கார்பெண்டர். அவன் அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு காடு இருந்தது. அந்த காட்டில் போய் நல்லா வளர்ந்து பெரிய மரமாக இருக்கிற மரத்தெல்லாம் அவன் வெட்டுவான். வெட்டி அதை எடுத்துகிட்டு அதில் டேபிள், சேரு, கட்டில் இதை மாதிரிலாம் பண்ணுவான். பண்ணிவிட்டு அதை கொண்டு பக்கத்தில் இருக்கிற ஊர்லலாம் கொண்டு விற்பான். அவன் ரொம்ப நல்லவன். என்ன பண்ணுவான், அது மாதிரி ஒரு மரத்தை அவன் வெட்டினான்னு வச்சுக்கோ, அதுக்கு பதிலாக அவன் அந்த காட்டிலேயே ஒரு 10-15 மரத்தை நட்டு விட்டுருவான். ஸோ இவன் அந்த மரத்தை வெட்டின மரம் இவன் எடுத்துகிட்டு வந்துடுவான். அந்த நட்ட மரம்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அதை மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ பார்த்தா அவனுக்கு மேரேஜ் ஆச்சு. அவனோட ஒய்ஃப் பேர் ஷர்மிளா. அவன் மேரேஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த ஷர்மிளாவுக்கு தான் அந்த ஊர்லேயே ரொம்ப அழகி அப்படின்னு நினச்சிக்கிட்டான். எப்போ பார்த்தாலும் பார்த்தா கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு மூஞ்சியில் பவுடரை போடுறது, மைய இடுறது, இதை மாதிரியே ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான். இந்த தச்சன் பார்த்தா நல்ல உழைப்பாளி. இவன் எப்போ பார்த்தாலும் போய் காட்டில் போய் மரத்தை வெட்டிக்கிட்டு வருவான். அந்த மரத்தை இழைப்பான், அதை கட்டிலாக மாற்றுவான், மேஜையாக மாற்றுவான், நாற்காலியாக மாற்றுவான். இது மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பான். அவள் ஆனால் பொழுதன்னைக்கும் கண்ணாடி முன்னாடி தான் உட்காந்துருப்பாள். இதை மாதிரி ஒரு நாளைக்கு இவன் ஒரு மரத்தை பார்த்து நல்ல மரமாக பார்த்து வெட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவன் காட்டுக்கு போயிருந்தான். காட்டுக்கு போனால் அங்கே ஒரு வனதேவதை இருந்துச்சு. வனதேவதைனா காட்டில் இருக்கிற ஒரு தேவதை. அந்த தேவதையை இவன் பார்த்த உடனே அந்த தேவதையை வணங்கி நின்னான். உடனே அந்த தேவதை சொல்லிச்சு, நான் உனக்கு 3 வரம் தரேன். அந்த 3 வரத்தை நீ எப்படி வேணால் யூஸ் பண்ணி நல்லா சௌரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு 3 வரம் கொடுத்துச்சு. நீ என்னை வேண்டிக்கிட்டு சொல்கிற எதுவாக இருந்தாலும் 3 இது பலிக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. இவன் உடனே அந்த தேவதைக்கு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு வந்தான். வந்துட்டு ஷர்மிளாட்ட சொன்னான், இதை மாதிரி எனக்கு வனதேவதையை பார்த்தேன். வனதேவதை எனக்கு 3 வரம் கொடுத்துருக்கு. அந்த 3 வரமும் நான் வனதேவதையை வேண்டிக்கிட்டு கேட்குற 3 வரமும் கண்டிப்பாக பலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம நமக்கு நிறையா பணம்லாம் வேணும், நமக்கு நிறையா செல்வம் வேணும்னு நம்ம கேட்போம் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த ஷர்மிளா முடியவே முடியாது, அப்படிலாம் கேட்கக்கூடாது. வரம் என்ன கேட்கணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த நாட்டிலேயே நான் தான் அழகியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வரம் கேட்கணும் அப்படின்னு சொன்னான். உடனே இல்லை அது வேண்டாம், முதல்ல நம்ம நமக்கு வேணுங்கிற பணத்தெல்லாம் நம்ம சம்பாதிச்சுக்குவோம். நமக்கு வீடு, நமக்கு பணம், பொற்காசுகள் இதெல்லாம் சம்பாதிச்சுப்போம். அதுக்கப்புறமா அடுத்த வரம் வேணால் அதை கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அந்த ஷர்மிளா என்ன சொன்னால், அதெல்லாம் முடியவே முடியாது. வரம் இதை மாதிரி நான் இந்த நாட்டிலேயே அழகியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை அவன் நினச்சிக்கிட்டான். அவன் நினச்சிக்கிட்ட உடனே இவனும் சரி அப்படின்ட்டான். வரம் ஒரு வரத்தை கேட்ட உடனே பார்த்தா அந்த ஷர்மிளா ரொம்ப அழகியாக மாறிட்டா. அந்த நாட்டிலேயே அதை மாதிரி ஒரு அழகியை பார்க்கவே முடியாது, அவ்வளோ அழகாக ஒரு பொண்ணாக மாறிட்டா. மாறுற உடனே இவன் இந்த தச்சன் சொன்னான், அநியாயமாக அப்படி ஒரு வாரத்தை வீணாக்கி விட்டியே அப்படின்னா. உடனே அவ்வளோதான், அந்த ஷர்மிளாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. கோவம் வந்த உடனே, என்னையா திட்டுற, போ, நான் இங்கே இருக்க மாட்டேன் இனிமேல், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கிளம்பி அவள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டான். உடனே தச்சன் சரி இல்லை நீ இரு இங்கேயே, இன்னும் தான் 2 வாரம் இருக்கே, அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இவன் பேச்சை கூட கேட்கவே இல்லை. அவள் இப்போ தான் நம்ம இந்த நாட்டிலே அழகி ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தச்சனை கொஞ்சம் கூட மதிக்காமல் அவள் கிளம்பி ரோட்டில் இறங்கி நடந்து அவங்க அம்மா வீட்டுக்கு நடந்து போக ஆரம்பித்தான். இவனும் கெஞ்சிக்கிட்டே பின்னாடி ஓடி வரான் இந்த தச்சன், வீட்டுக்கு வந்துரு அப்படின்ட்டு. அவள் அதெல்லாம் வரவே முடியாது,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டே இருக்கா. அப்போ பார்த்தா அந்த நாட்டோட ராஜா அவரோட கூட இருந்த படை வீரர்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வேட்டைக்கு அந்த பக்கமாக எங்கேயோ போயிட்டுருக்கார். அவர் தெருவில் நடந்து போயிட்டுருக்கிற இந்த ஷர்மிளாவை பார்த்துட்டார். பார்த்த உடனே நம்ம நாட்டில் இதை மாதிரி ஒரு அழகியை நான் பார்த்ததே இல்லையே, இது யார் இந்த பொண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணார், கூட இருக்கிற வீரர்கள்ட்ட அந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி எங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். உடனே சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் அரண்மனைக்கு. இந்த வீரர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஷர்மிளாவை அரெஸ்ட் பண்ணி தரன்னு இழுத்துக்கிட்டு போனாங்க, கையில் விலங்கெல்லாம் போட்டு. உடனே ஐயையோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஷர்மிளாவும் ரொம்ப பயந்துட்டா. என்னடா அழகானத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா, திடீர்னு அழகான உடனே ராஜா அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வர சொல்லியிருக்காரு, நம்மளை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த ஷர்மிளாவும் ரொம்ப பயந்து போயிட்டா. இந்த தச்சனும் ரொம்ப பயந்துட்டான், ஐயையோ அப்படின்ட்டு. அவங்க இழுத்துக்கிட்டு போனதுக்கு அப்புறமா தான் கொஞ்ச நேரம் கழித்து இவனுக்கு திடீர்னு ஞாபகம் வந்து அந்த தேவதை கொடுக்குற வரம் 2 வாரம் இருக்கே என்ன பாக்கி அப்படின்ட்டு. உடனே இந்த ராஜா கிட்ட அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு போய் அரண்மனைக்கு கொண்டு போய் ராஜா முன்னாடி நிறுத்துகிற நேரம் பார்த்து இந்த தச்சன் வீட்டிலேருந்து வேண்டிக்கிட்டான், என்னோடய பொண்டாட்டி ஒரு குரங்கா மாறிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டான். உடனே பார்த்தா அங்கே அரண்மனையில் இருந்த அந்த அழகி போயிட்டா. அவளுக்கு பதிலாக ஒரு குரங்கு, அது கையில் விலங்கெல்லாம் போட்டு அந்த சோல்ஜர்ஸ்லாம் அந்த குரங்கை எடுத்துக்கிட்டு ராஜாட்ட போகிறாங்க. போன உடனே பார்த்தா 2வது வாரமும் இப்போ வேஸ்ட் ஆகிடுச்சு. உடனே ராஜா முன்னாடி கொண்டு போய் அந்த குரங்கை நிறுத்துனாங்க. ராஜா பார்த்துட்டு பயங்கர கோபமாயிட்டார். ஏண்டா அங்கே ஒரு அழகி நடந்து போயிட்டு இருந்தா தெருவில், அவளை அரெஸ்ட் பண்ணி இழுத்துக்கிட்டு வாங்கன்னு சொன்னால் இந்த குரங்கையை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டு அவங்களெல்லாம் பயங்கரமாக திட்டி விட்டார். அவனுங்க இல்லைங்க, நாங்கள் அரெஸ்ட் பண்ணும்போது இது ஒரு பொண்ணாக தான் இருந்துச்சு, இப்போ தான் இது ஒரு குரங்கா போயிடுச்சு அப்படி இப்படின்னு இன்னொன்று சொல்ல பார்த்தாருங்க. முதல்ல அந்த குரங்கை அவுத்து விடுங்கடா அப்படின்னாரு. அந்த குரங்கை அவுத்து விட்ட உடனே அது காட்டுக்குள்ளே ஓடி போயிடுச்சு. உடனே இந்த தச்சன் ஐயோ இப்படி நல்ல வேலைக்கு நம்ம பொண்டாட்டி ஒரு குரங்கா மாற்றி நம்ம தப்பிக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் நிம்மதியானான். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் ஐயோ பொண்டாட்டியே இல்லையே வீட்டில், அவள் எங்கேயோ காட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதையை நினச்சிக்கிட்டு இதை மாதிரி என் பொண்டாட்டி மறுபடியும் என் பொண்டாட்டியாக மாறி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டான். உடனே பார்த்தா அந்த குரங்கா இருந்தது திரும்ப பழையபடி ஷர்மிளாவாக மாறிடுச்சு. மாறி காட்டுக்குள்ளேருந்து வீட்டுக்கு வந்த உடனே இவன் சொன்னான், அந்த மாதிரி என்ன ஷர்மிளா கடைசியில் நீ இப்படி பண்ணிட்ட, தேவதை கொடுத்த 3 வாரத்தையும் வேஸ்ட் ஆக்கி விட்ட. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, நமக்கு நிறையா பணம் வர மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வரம் கேட்போன்னு சொல்லி, என் பேச்சை கேட்காம நீ அழகாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இப்படி 3 வாரத்தையும் வேஸ்ட் பண்ணி விட்டியே அப்படின்னா. ஆமாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் எப்பயும் அழகாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அது எவ்வளோ தப்புங்கிறது இப்போ தான் தெரிஞ்சிச்சு. நம்ம நிறையா பணத்தை கேட்டிருந்தோன்னா இந்நேரம் நல்லபடியாக இருந்திருக்கலாம். ஆனால் நல்ல வேளை நான் அந்த அழகுனால மாட்டிக்காமல் நல்ல வேளை சரியான சமயத்தில் என்னை ஒரு குரங்கா மாற்றி விட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவரும் பார்த்தா மறுபடியும் தச்சனா இருந்து கட்டில் மேஜை நாற்காலி இதை மாதிரி பண்ணி அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.